வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது ஒரு ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கொஞ்சம் அலச போறோம். அது நான் யார்? ம். இது ஏதோ தத்துவமா பேசிட்டு போற விஷயம் இல்ல. ரமண மகரிஷி சொன்ன சுய விசாரணை இல்லனா ஆத்ம விசாரணைன்னு சொல்றாங்களே, அந்த நேரடி அனுபவ பாதை இது. ஆமா, நேரடி பாதை. நம்ம நோக்கம் இதுக்கு ஒரு புத்திசாலித்தனமா பதில் கண்டுபிடிக்கிறது இல்ல. அது முக்கியம் இல்ல. ஆனா இந்த விசாரணைய ஒரு தினசரி பயிற்சியா எப்படி பண்றது, உங்க அன்றாட வாழ்க்கையில எல்லா நேரத்திலயும் இதை எப்படி எப்படி சொல்றது, இணைச்சுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இந்த உளிப்பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாமே. இந்த கேள்வி ஏன் இவ்வளவு முக்கியம்னா, அது நம்ம கவனத்தை மத்த எல்லாத்துலேருந்தும் திருப்பி நாம உண்மையிலே யார் அப்படிங்கிற மையத்துக்கு கொண்டு வருது. மையத்துக்கு. ஆமா. இங்க இருக்கிற குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வெறும் அறிவால ஆராய்ச்சி பண்றதில்ல. இது ஒரு அனுபவ ரீதியான உள்ளுக்குள்ள செய்யற ஒரு தேடல். இது தத்துவங்களையோ கற்பனைகளையோ இல்ல சடங்குகளையோ சார்ந்ததில்ல. ஓ. இது ஒரு நேரடியான உடனடி விசாரணை. உங்க சொந்த அனுபவம் மூலமா உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கிற முயற்சி இது. அருமை. அப்போ சரி, இந்த சுய விசாரணை முறையை எப்படி பண்றது? உங்ககிட்ட இருக்கிற இந்த தகவல் படி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது நல்லது. தேவைப்பட்டா கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் மனச அமைதிப்படுத்தி அப்புறம் மெதுவா உள்ளுக்குள்ளேயே நான் யார் அப்படின்னு கேட்கணும். இங்க ஒரு அழகான ஒப்பீடு கூட இருக்கு. ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி இந்த ஒரே கேள்வி, நான் இந்த உடம்பு, நான் இந்த மனம், நான் இந்த குறிப்பிட்ட எண்ணம்னு நாம தப்பா நம்ம மேல போட்டுக்கிட்ட அடையாளங்களை ஒண்ணு ஒண்ணா உரிக்குமா? ஆமா, அந்த வெங்காய ஒப்பீடு ரொம்ப பொருத்தம். ஆமா இல்லையா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் இது இல்லன்னு உரிக்கும் போது நம்ம உண்மையான தன்மைக்கு சம்பந்தம் இல்லாத, நம்ம ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு அகங்கார அடையாளத்தை நீக்குறோம்னு அர்த்தம். அப்போ கடைசியில என்ன மிஞ்சும்? மிகச்சரியான கேள்வி. அப்படி உரிச்சிட்டே போகும்போது கடைசியில மிஞ்சுறது அந்த சுத்தமான சாட்சி அல்லது சுயம்னு இந்த மூலங்கள்ல சொல்றாங்க. சாட்சியா? அப்படினா? சாட்சினா அதுதான் உங்களுடைய அடிப்படை உணர்வு நிலை. அதாவது நடக்கிற எல்லாத்தையும் எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல வர உணர்ச்சிகள், வெளியுலக நிகழ்வுகள்னு எல்லாத்தையும் எந்த விதமான பற்றும் இல்லாம, தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிச்சிட்டு இருக்கிற அந்த ஆதார நிலை. ஓஹோ. சுயம்ங்கிறதும் அதேதான் குறிக்குது. அதுதான் உங்க உண்மையான மாறாத இயல்பு. இந்த எல்லா அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணு. சரி, அந்த நிலையை நோக்கி நம்ம போகும்போது மனசுல சும்மா இருக்காதே, எண்ணங்கள் வருமே, உணர்ச்சிகள் பொங்குமே. அப்போ என்ன செய்யணும்? நிறைய பேர் இங்கதான் கொஞ்சம் தடுமாறுவாங்கல்ல. இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த சந்தேகம்தான். இந்த விசாரணையை பத்தின குறிப்புகள்ல இது தெளிவா இருக்கு. எண்ணமோ உணர்ச்சியும் வரும்போது அதை அடக்கவோ எதிர்க்கவோ கூடாது. அடக்க கூடாதா? கூடாது. அப்படி செஞ்சா அந்த எண்ணத்துக்கு இன்னும் வலு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அதுக்கு பதிலா ஒரு எண்ணம் அல்லது உணர்ச்சி வந்த மறுகணமே ஒரு கவனத்தோட உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் இல்ல இந்த உணர்ச்சி யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்கணும். யாருக்கு வந்ததுன்னு கேட்கணுமா? ஆமா. இதுக்கு உள்ளே இருந்து இயல்பா என்ன பதில் வரும்? எனக்குன்னு தான் வரும். இது முதல் படி. ஓஹோ, சரி. எனக்குன்னு பதில் வந்ததும் அடுத்தது அதுதான் இந்த விசாரணையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. எனக்குன்னு பதில் வந்த மறுகணமே அடுத்த கேள்வியை கேட்கணும். அந்த நான் யார்? ஆஹா, அந்த நான் யார்? இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த கேள்வி உங்க கவனத்தை அந்த எண்ணத்து மேலேயோ உணர்ச்சி மேலேயோ போக விடாம நிறுத்தி, அந்த எண்ணத்துக்கோ உணர்ச்சிக்கோ ஆதாரமா இருக்கிற அந்த நான்கிற உணர்வு நோக்கியே திருப்புது. சரி சரி. அந்த எண்ணம் எங்க தோணுதோ அதோட மூலத்தை, அந்த சோர்ஸை நோக்கி தேடலை திருப்புறது தான் இதோட நுட்பம். இப்படி செய்யும்போது எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கறத நிறுத்தி, அதுங்க எங்கிருந்து வந்துச்சோ அங்கே கவனத்தை கொண்டு போறீங்க. இதை தொடர்ந்து செஞ்சா எண்ணங்களோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப நுட்பமா இருக்கு. எண்ணத்தோட சண்டை போடாம அதோட வேறையே தேடுறது. சரி, இது அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணும்போது சாத்தியம்னு புரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதை அன்றாட வாழ்க்கையில எப்படி இணைக்கிறது? உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல எப்படி சுய விசாரணை பண்றது? அது வேலையை பாதிக்காதா? இந்த மூலங்கள் இத பத்தி என்ன சொல்லுது? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான கேள்விதான். இங்க இருக்கிற தகவல் படி உங்க வேலையில முழுசா கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இதை செய்ய சொல்லல. சரி. ஆனா
வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம மனசுக்குள்ள சம்பந்தமே இல்லாம எண்ணங்கள் ஓடும் இல்லையா? ஆமா, ஓடும். அப்படி ஒரு எண்ணம் வர்றதை நீங்க கவனிச்ச உடனே வேலையிலிருந்து ஒரு சின்ன மன இடைவெளி எடுத்துக்கிட்டு, அது சில வினாடிகளா கூட இருக்கலாம். உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் யாருக்கு, எனக்கு, அந்த நான் யாருன்னு கேட்டுட்டு திரும்ப வேலையில கவனத்தை திருப்பலாம். ஓ, அவ்ளோ சீக்கிரமாவா? ஆமா, இதுக்கு அதிக நேரமோ பெரிய முயற்சியும் தேவையில்ல. வெளியில செய்யற வேலையும் இது பாதிக்காது. சொல்லப்போனா சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த சின்ன உள்முக திருப்பம் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து வேலையில இன்னும் கவனமா இருக்கிறதுக்கு உதவலான்னு கூட சொல்லுது. அப்படியா? போக போக உங்க அன்றாட வேலைக்கும் இந்த உள் விசாரணைக்கும் நடுவுல ஒரு இணக்கமான சமநிலையை உங்களால உருவாக்க முடியும். இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. வேலைய பாதிக்காதுன்னு மட்டும் இல்ல, ஒருவேளை உதவவும் செய்யலான்னு சொல்றீங்க. அப்போ வீட்ல இருக்கும்போது குடும்ப பொறுப்புகள், சமையல், குழந்தைங்கள பாத்துக்கிறது, மத்தவங்களோட பேசுறது, இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி? அப்போ மனசு இன்னும் நிறைய திசையில சிதறி இருக்குமே. அதே தத்துவம் தான் இங்கேயும். உங்க அன்றாட கடமைகள், குடும்ப வேலைகள் அதெல்லாம் வழக்கம் போல செஞ்சுட்டே இருக்கலாம். நீங்க சமைக்கும் போதோ, வீட்டை சுத்தம் செய்யும் போதோ, இல்ல மத்தவங்களோட பேசும்போது கூட உங்க மனசுல திடீர்னு ஒரு கவலையோ, கோபமோ, இல்ல ஒரு தேவையில்லாத சிந்தனையோ வரலாம். வரலாம். அத கவனிச்ச உடனே ரொம்ப மெதுவா, யாருக்குமே தெரியாம உங்களுக்குள்ளேயே இந்த சிந்தனை யாருக்கு, எனக்கு, அந்த நான் யார்னு ஒரு கணம் கேட்டுக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்க உள் மனசுல நடக்கிற ஒரு பயிற்சி. ஓஹோ. ரமண மகரிஷி இத சுவாசிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதா குறிப்புகள்ல அழகா சொல்றாங்க. சுவாசிக்க எப்படி தனியா நேரம் ஒதுக்க தேவை இல்லையோ அது மாதிரி இந்த விசாரணைக்கும் தனியா நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. இது உங்க வாழ்க்கையோட இயல்பா இணைச்சிக்கக்கூடிய ஒண்ணு. சுவாசம் மாதிரி எங்கும் தொடரலாம். இது ரொம்ப அருமையான விளக்கம். ஆனா சில இடங்கள் கொஞ்சம் சவாலா இருக்குமே. உதாரணத்துக்கு, பயங்கர டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கும்போது, இல்லனா சந்த மாதிரி ரொம்ப இரைச்சலா பரபரப்பா இருக்கிற இடங்கள்ல, அங்க மனசு இன்னும் அதிகமா அலைபாயுமே. ம் அந்த சூழல்ல இந்த கேள்விய கேக்குறது சாத்தியமா, பிரயோஜனமா இருக்குமா? இதுவும் ஒரு நல்ல நடைமுறை சந்தேகம்தான். வெளியுலக சத்தத்துக்கும் உங்க உள் விசாரணைக்கும் நேரடி தொடர்பில்லைன்னு இந்த தகவல்கள் தெளிவுபடுத்துது. அப்படியா? ஆமா, சத்தம், அமைதி, பரபரப்பு இதெல்லாம் வெளியில இருக்கிற சூழல். உங்க உள்நோக்கிய கவனங்கிறது வேற. நீங்க மனசளவுல உறுதியா இருந்தா வெளிச்சூழல் ஒரு பெரிய தடையா இருக்காது. உதாரணத்துக்கு பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கீங்க. அப்போ மனசுல எரிச்சல், சலிப்பு வருதுன்னு வச்சுக்குவோம். சரி. அந்த உணர்ச்சியை கவனிச்ச உடனே அதோட சண்டை போடாம உள்ளுக்குள்ள இந்த எரிச்சல் யாருக்கு, எனக்கு, அந்த நான் யாருன்னு கேட்டா அந்த உணர்ச்சி மேல நீங்க வச்சிருக்கிற பிடி கொஞ்சம் தளரும். அதை நீங்க உணர முடியும். ஓஹோ. அந்த உணர்ச்சிக்கு சக்தி கொடுக்கறது நிறுத்தி அதோட மூலத்தை நோக்கி திரும்புறதால சில வினாடிகளிலேயே மனசு திரும்ப ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும். இது கவனத்தை எரிச்சலூற்ற வெளிச்சூழல்ல இருந்து அமைதியான உங்க உள் மையத்துக்கு திருப்புற ஒரு பயிற்சி மாதிரி. ஆஹா, எந்த சூழல்ல வேணும்னாலும் இது சாத்தியம்னு சொல்றீங்க. சரி, இந்த நான் யார் விசாரணையை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வந்தா என்ன மாதிரி மாற்றங்களை ஒருத்தர் எதிர்பார்க்கலாம்? ஆரம்பத்துல என்ன நடக்கும், ரொம்ப நாள் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இந்த விசாரணைய தொடர்ந்து செய்யும்போது நீங்க கவனிக்கக்கூடிய முதல் மாற்றம் மன அமைதி அதிகமாகிறது தான். தேவையில்லாத எண்ணங்களோட ஓட்டம், கவலைகள், மன உளைச்சல் இதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது முதல் நிலை. மன அமைதி. ஆமா, தொடர்ந்து செய்ய நான்கிறது இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் மட்டும் இல்ல. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, இதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு அப்படிங்கிற உள்ளுணர்வு, ஒரு இன்ட்யூஷன் மெல்ல மெல்ல வளரும். ஓ, அனுபவமாவே வருமா? ஆமா, இது வெறும் நம்பிக்கையா இல்லாம உங்க அனுபவமாவே மாறும். அந்த உள் மௌனத்துல, அந்த சாட்சி நிலையில நீங்க நிலைக்க பழகும்போது வெளியுலகத்துல நடக்கிற நிகழ்வுகள், மத்தவங்க சொல்ற வார்த்தைகள், ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாம் உங்களை முன்ன மாதிரி ரொம்ப பாதிக்காது. ஒரு விதமான உள் ஸ்திரத்தன்மை உருவாகும். சரி. இது மத்த தியான பயிற்சிகள் மாதிரி மறைமுகமா இல்லாம நேரடியா உங்க உண்மையான இயல்பான அந்த சுயத்தை, அந்த ஸ்வயம வெளிப்படுத்துற ஒரு பாதைன்னு இந்த தகவல்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஒருவேளை மனசு ரொம்ப குழப்பமா, சஞ்சலமா இருக்கும்போது ஒரே நேரத்துல பலவிதமான தீவிரமான எண்ணங்கள் தாக்குதே, அப்போ என்ன பண்றது? அப்போ இந்த கேள்வி உதவுமா? நிச்சயமா. அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் இந்த விசாரணை இன்னும் முக்கியமாகுது. மூலங்கள் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, எண்ணங்களோட சண்டை போடாதீங்கிறது தான். சண்டை போடக்கூடாதா?
கூடாது. மனசு எவ்வளவு கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் அது எவ்வளவு வலிமையா தெரிஞ்சாலும் சரி, சலிக்காம சும்மா கவனத்தோட இது யாருக்கு வந்தது, எனக்கு, அந்த நான் யார் அப்படின்னு கேட்டுட்டே இருங்க. திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா நீங்க எண்ணங்களுக்கு தீனி போடுறத நிறுத்துறீங்க. ம். உங்க கவனத்தை அதுங்க மேல பாய விடாம அதோட மூலத்துக்கே திருப்புறீங்க. இது ஒரு தொடர் பயிற்சி. விடாப்பிடியா செய்யும்போது மனசு கொஞ்சம் கொஞ்சமா அதோட இயல்பான அமைதி நிலைக்கு திரும்பும். இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு எவ்ளோ நேரம் பண்ணணும்? ஏதாவது குறைஞ்சபட்சம் இவ்ளோ நேரம் பண்ணணும்னு பரிந்துரைக்கிறாங்களா? இங்க இருக்கிற குறிப்புகள் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல நீங்க கொஞ்ச நிமிஷம் செஞ்சாலே போதும். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. ஆனா அந்த கொஞ்ச நேரமும் ரொம்ப உண்மையா ஆழமான தேடல் உணர்வோட செய்யணும். சும்மா இயந்திரத்தனமா இல்லாம. ஆமா, ஏதோ மந்திரம் மாதிரி நான் யார்னு சொல்லிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உண்மையான ஆர்வத்தோட அந்த நான்கிறதோட மூலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தாகத்தோட கேட்கணும். அப்படி உண்மையா செய்யும்போது பழக்க பழக்க இந்த பயிற்சியில ஒரு ஈர்ப்பு வந்துடும். நீங்களே தானா அதிக நேரம் இதுல ஈடுபட ஆரம்பிப்பீங்க. நேரம் ஒரு விஷயமே இல்லை, அந்த விசாரணையோட தரம்தான் முக்கியம். இன்னைக்கே தொடங்குங்கன்னு கூட ஒரு ஊக்கமான குறிப்பு இதுல இருக்கு. அப்படியானா? இதோட இறுதி பலன்கள் என்ன? மன அமைதி, கவலை குறையறது, இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன நன்மைகள் சொல்றாங்க? மன அமைதி, தெளிவு, உணர்ச்சி சமநிலை இதெல்லாம் உடனடி பலன்கள். ஆனா இந்த மூலங்கள் இன்னும் ஆழமான விரிவான பலன்களையும் சொல்லுது. அப்படியா? என்னென்ன? இந்த உள்முக பயணத்தை தொடர்ந்து செய்யறதால மன அழுத்தம் குறையும் இல்லையா? அதனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கலானும், தெளிவான மனசோட முடிவு எடுக்கிறதால வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகலான்னு சொல்றாங்க. சில குறிப்புகள் செழிப்பு பத்தி கூட சொல்லுது. ஒருவேளை இது தெளிவான மனசு, செயல்திறன் அதிகமாகறதோட விளைவா இருக்கலாம். சரி. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த விசாரணையோட உச்சக்கட்ட பலனா நானுங்கிற தனிமனித உணர்வோட உண்மையான தன்மையை முழுசா உணர்ந்து அதன் மூலமா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நிரந்தர விடுதலை, அதாவது முக்தி அடையிறது சாத்தியமோனும் இங்க அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, விடுதலை வரைக்கும் சொல்றாங்க. ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. சுருக்கமா தொகுத்து பார்த்தா இந்த நான் யார் விசாரணைங்கிறது என்ன? நம்ம கிட்ட ஒவ்வொரு கணமும் இயல்பா இருக்கிற அந்த நான்கிற உணர்வு, நான் பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் உணர்கிறேன்னு சொல்ற அந்த நான், அதோட உண்மையான மூலம் எதுன்னு தொடர்ந்து தேடுற ஒரு உள்முக பயணம். உள்முக பயணம். இதோட தனிச்சிறப்பு என்னன்னா இது ரொம்ப எளிமையானது. இதுக்கு எந்த வெளி உபகரணமோ சிறப்பு சூழலோ தேவையில்லை. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இந்த பயிற்சியை பண்ண முடியும். ஓ. ஒரு பெரிய சித்திரத்துல பார்த்தா நாம நம்ம மேல சுமத்திக்கிட்ட எண்ணற்ற தற்காலிக அடையாளங்கள் இருக்கு இல்லையா? நான் இந்த உடம்பு, நான் இந்த தொழில் செய்யறவன், நான் இன்னாருடைய உறவினர், நான் இந்த கருத்துக்களை கொண்டவன், இப்படி ஆயிரக்கணக்கான அடையாளங்களுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற நம்மளோட உண்மையான என்றும் மாறாத நிரந்தரமான இயல்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நேரடி வழி இது. அப்படியானா? இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்க, அதாவது நம்ம நேயர், எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவா இருக்கும்? நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான செய்தி இதுதான். இந்த மிக மிக எளிமையான கேள்வி, நான் யார்ங்கிற கேள்வி, உங்க அன்றாட வாழ்க்கையோட எல்லா பரபரப்புக்கும் சவால்களுக்கும் நடுவுலையும் கூட உங்க கவனத்தை வெளியுலக பொருட்கள்ல இருந்தும் மன ஓட்டங்கள்ல இருந்தும் உள்நோக்கி திருப்புறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சக்தி வாய்ந்த கருவி. சரி. உங்க மனசுல தோன்ற ஒவ்வொரு எண்ணத்தோட, ஒவ்வொரு உணர்ச்சியோட வேரைய கேள்விக்குள்ளாக்கி அதன் மூலமா நீங்க ஒரு விதமான வெளியில என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாத ஆழ்ந்த உள் அமைதியையும் சமநிலையையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு நடைமுறை வழி இது. இது வெறும் கோட்பாடோ தத்துவமோ இல்ல. இது நீங்க உடனடியா செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு செயல்முறை பயிற்சி. செயல்முறை பயிற்சி. இங்க நாம பேசுனதுல இருந்து ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இயல்பாவே வருது பாருங்க. இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த விசாரணை வெறும் மன அமைதி, ஆரோக்கியம், வெற்றிங்கிறதோட நிக்காம நிரந்தர விடுதலைங்கிற உச்சகட்ட சாத்தியம் வரைக்கும் போகுது. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமா படுது. உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும், இன்பத்தையும், துன்பத்தையும், சலிப்பையும், ஆர்வத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த நான்கிற உணர்வை, அதோட மூலத்தை நீங்க தொடர்ந்து விடாப்பிடியா முழுமையான அர்ப்பணிப்போட ஆராய்ஞ்சா கடைசியில என்ன வெளிப்படும்? என்ன நடக்கும்? அந்த நான்கிறதோட உண்மையான தன்மையை உங்களுக்கு முழுசா அனுபவபூர்வமா புரியும்போது அது உங்க உலகத்தை பார்க்குற விதத்தை, மற்றவங்களோட உங்க உறவை, ஏன் உங்க மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.